நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். அந்த கூட்டணி வலுவான கூட்டணியோ? மாற்றங்கள்ன்றது இந்த எங்களை பொறுத்தமட்டில் இனப்பிரச்சனை ஒன்று இருக்குது. இன்னும் இருக்குது. பொதுமக்களுடைய நிலங்களை அபகரிக்கிற ஒரு சூழல் அங்கே இருக்கு. இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கு, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஐநா சபையில் கூட எங்களுக்கான இந்த இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்று சொல்லப்படுது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை பற்றி அக்கறைப்படணும். உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலக தமிழ் சங்கம் மாநாடு இன்னைக்கு கடந்த 2 நாட்களாக சென்னையில் நடந்துகிட்ருக்கு. அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் மட்டுமல்லாமல் இந்த நம்ம இந்தியா சுற்றி இருக்க மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளில் இருந்து முக்கியமான நபர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் இலங்கையை சேர்ந்த எம்பி அவர்கள். இந்த எம்பி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1998ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கடந்த 32 ஆண்டுகளுக்கு மேலாக எம்பியாக இருக்கிறார்ன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ செல்வம் அடைக்கலநாதன் என்ற ஒரு நபர், ஒரு முக்கியஸ்தமான நபர். அவர்கிட்ட தான் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் கேட்க போகிறோம். சார் வணக்கம். சார், 30 ஆண்டு காலம் மேலாக ஒரு எம்பி என்ற பதவியை தக்க வைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும் தருவாயில் இலங்கையில் தங்களுக்கு போட்டி என்பதே கிடையாதா? போட்டி இருக்குது. ஆனால் மக்களோட யார் நெருங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது வழக்கம். அதே மாதிரி ஜனங்கள் இட்ட வரைக்கும் என்ன ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை என்பதை விட பற்று ஜாஸ்தி சொல்லலாம். இருக்கு. ஆமாம், பாசம் ஜாஸ்தி. நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். அந்த கூட்டணி வலுவான கூட்டணியோ? ஆமாம். தொடர்ச்சியாக நாங்கள் 22 எம்பிகளை முதல் வச்சுருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் 10, இப்போ நாங்கள் 10 பேர் இருக்கோம் இந்த இதில். ஓகே. நீங்கள் எம்பியாக பதவியேற்றதுலேருந்து இன்னி வரைக்கும் உங்கள் மாகாணத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? மாற்றங்கள்ன்றது இந்த எங்களை பொறுத்தமட்டில் இனப்பிரச்சனை ஒன்று இருக்குது. இன்னும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இராணுவம் இந்த நிலங்களை கைப்பற்றுவது, ஒவ்வொரு திணைக்களங்களும் கூடுதலாக பொதுமக்களுடைய நிலங்களை அபகரிக்கிற ஒரு சூழல் அங்கே இருக்குது. அதுவும் வடக்கு கிழக்கில் தமிழ் ஏரியாவில். ஓகே. இப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆயுத போராட்டம் ஒன்று நடைபெற்றது பெரிய அளவில். ஆமாம். அந்த இனப்பிரச்சனை என்றது இட்ட வரைக்கும் தீர்க்கப்படையலை. இப்போ ஒரு தமிழ் இனத்திற்கான சுதந்திரமான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கணும் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறே இல்லை. இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கு, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் 13வது திருத்த சட்டம், அதையும் அவங்க எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு. பொதுவாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை தாங்க கொண்டு போகணும். பல இழப்புகளை சந்திச்சிருக்காங்க, பெரிய இழப்புகள். ஆமாம். இதெல்லாம் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு நிலை இருக்கக்குள்ள பெரிய ஒரு ஐநா சபையில் கூட எங்களுக்கான இந்த இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்று சொல்லப்படுது. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை பற்றி அக்கறைப்படுது. இலங்கை அரசாங்கம் ஐநாவையும் ஏமாற்றிட்டு வருது. ஆகவே இந்த அபிவிருத்தி என்றதை விட அந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால்தான் அபிவிருத்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது பயங்கரவாத தடை சட்டம் ஆமாம் அங்கே இருக்குது. அதில் இப்போ முதலீட்டாளர்கள் நிறைய பேர் எங்கட வெளிநாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்கள் தமிழர்கள் அவங்க இங்கே இலங்கையில் முதலீடு செய்கிறதுக்கு கொஞ்சம் பின்னடிக்கலாம். காரணம் என்னென்னா பயப்படலாம். காரணம் என்னென்னா இந்த முதலீடுகளை போட்ட உடனே புலியோட சம்மந்தப்பட்டன்னு சொல்லி அவங்கள கைது பண்ணுவாங்க. போட்ட முதலீடுகளை அரசாங்கமே எடுக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதால் ஒரு முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் எங்களோட புலம்பெயர்ந்த
மக்கள் வந்து செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்காங்கன்றது தான் உண்மை. ஆகவே ஒரு எங்களோட இனத்தில் இந்த பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணுமெண்டா, பொருளாதாரத்திலேயே நாங்கள் மேலே வரணுமெண்டா இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படும். சார், கடந்த 12 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார சிக்கல் வந்து இலங்கை தவிர்த்தது உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட் இருந்தது. அந்த பொருளாதார சிக்கல் வந்து இப்போ ஒரு 9-10 மாதங்களாக வந்து சீரடைஞ்சு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 மாதங்கள் முன்பு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த ஆட்சி மாற்றத்தினால் அந்த பொருளாதார சிக்கல் திரும்பவும் வர வாய்ப்புகள் இருப்பதாக சில ஊடகங்கள், இலங்கை ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னென்னா ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதார பிரச்சனை கியூ எல்லாத்துலேயும் கியூ இருந்தது. பிறகு ரணில் படிப்படியாக குறைந்தது. அது குறைஞ்சு இப்போ புது அரசாங்கம் வந்தது. இந்த புது அரசாங்கம் என்ன வந்து இப்போ 2 மாதம் தான் ஆகுது. இப்போ நாங்கள் யாருடன் சொல்ல முடியாது, இப்படி தான் நடக்க முடியும். பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்துக்கு தான் பார்ப்போம். காலத்தின் நகர்வுகள் அதை தீர்மானிக்கும். அது தீர்மானம். சார், அடுத்தபடியாக தமிழுக்காக வந்து மிகப்பெரிய போராட்டம் இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வப்போது பார்க்குறேன். ஈழத்தமிழர்கள் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அங்கே தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது 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 இனப்பிரச்சனையில ஒரு தொடர்ச்சி தான். தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதது வந்து அந்த தொடரில் வர்ற ஒரு விஷயம். இப்போ அதால் இப்போ பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வேலை வாய்ப்புன்றது கிடையாது, இல்லை. இப்போ இளைஞர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகணுமென்று விரும்புகிறாங்க. இன்னொன்று அங்கே வந்து இந்த போத வஸ்துகளுக்கு அடிமையான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாததால் அவங்களோட சூழல் வந்து தள்ளப்படுது. அந்த நிலைக்கு போகிறாங்க. அவை அரசாங்கம் வந்து அதை பொறுப்புணர்ச்சியோட பார்க்கணும். அவங்களுக்கு அக்கறை இல்லை. என்னென்னா இளைஞர்கள் வெளியில் போனால் அவங்களுக்கு பிரச்சனை. தமிழ் இளைஞர்கள் அனுப்பிவிட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே இப்போ என்ன பொறுத்த மட்டும் இங்கே இருக்கிற எங்களோட இடம்பெயர்ந்து வந்திருக்கிற இலங்கை தமிழர்கள் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க போக விரும்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தமல்ல அவங்க அங்கே வந்தால் தான் அந்த நிலங்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவங்களுக்கான சொந்த நிலங்கள் இடைய காடு வளர்ந்தால் அது ஃபாரஸ்ட் வந்து தனக்கு சொந்தம்னு சொல்கிறான். ஓகே, கொஞ்சம் காடு வளர்ந்து அப்படியான ஒரு நிலையில் வந்து எங்கே இருக்க ஆட்கள் அங்கே வரும். இப்போ வர விரும்புகிறாங்க. எமர்ஜென்சி பாஸ்போர்ட் வந்து கொடுக்க முடியாமல் இலங்கை அரசாங்கம். ஆனால் இலங்கை அரசு ஏற்றுக்கும் நிலையில் இல்லை என்பதும் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. நாங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய இலங்கை தமிழர்கள் வந்து புலம்பெயர, அதாவது திரும்ப சொந்த மண்ணுக்கு திரும்ப விருப்பமாக இருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் இலங்கை அரசு அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இல்லை, இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவங்க வரைக்குள்ளே வந்து அவங்களுக்கான நிலம், அவங்களுக்கான ஒரு வீடு, அவங்க விவசாயம் செய்யறதுக்கான ஒரு துண்டு காணி, உண்மை, இது ஒரு பேக்கேஜாக கொடுக்கும். அடுத்தது என்னன்னா இங்கேருந்து வாரவங்க வந்து வருஷக்கணக்காக இங்கே இருந்தவங்க. ஆமாம். அப்படி இருக்கைக்குள்ள அவங்களோட உடைமைகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஃப்ளைட்டால் 25 கிலோ 30 கிலோ தான் கொண்டு போகும். நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, விரும்பல ஆட்களை அனுப்புங்க. கப்பல் பயணத்தில் போனால் நல்லா இருக்கும், அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் பாஸ்போர்ட் அங்கேயே பாஸ்போர்ட்டு கியூ, அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால இங்கே விரும்பின அங்கே நாட்டுக்கு வர நினைக்கிறவங்க வர முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இலங்கை அகதிகள் வந்து பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான அகதிகள் வந்து முகாம்களிலும் தனிப்பட்ட முறையிலும் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் போதுமான வசதிகள் வந்து கொடுக்கப்பட்டுருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் தமிழ்நாடு அரசில். நீங்கள் இலங்கை ஒரு எம்பியாக எப்படி பார்க்குறீங்க? இங்கே அகதிகளுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படுதா? இல்லை, என்னை பொறுத்தமல்ல தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை நாங்கள் கௌரவமாக நாங்கள் பார்க்கோம். ஏன்னா உலக காலமும் எங்களோட இடம்பெயர்ந்து வந்திருக்கிற தமிழர்களை உண்மையில் முகாம்களில் இப்போ வீடு எல்லாம் கட்டி கொடுக்கணும் சொல்லி அவங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. அதில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்நாள் முன்னாள் முதல்வர் எல்லாருமே இல்லை, அதாவது எப்போ இங்கே வந்து முகாம்களில் தங்கியிருந்தாங்களோ அப்போ ஆட்சிக்கு இருந்த முதல்வர்கள் முதலமைச்சர்மார் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். என்னென்னா அது ஒரு எல்லா நாடுகளும் இப்படி
செய்யாது. உண்மை. அதனால் தமிழ்நாடு அதுக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே செய்ய முடியும். உண்மை. ஆனால் அங்கேயே விட இப்போ இங்கேருந்து அங்கே வாராக்கள் கஷ்டப்படுற ஒரு சூழல் அங்கே இருக்குது. அதை விட இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு பார்க்க தெரியுது. ஆனாலும் அங்கே வந்து அவங்க தங்களோட சொந்த நிலங்களில் இருக்க விரும்புகிறார்கள். அவங்கள எப்படியாவது நாங்கள் எடுக்கணும்ன்ட்டு கடைசியாக ஒரு கேள்வி சார். இன்று கடந்த 2 நாட்களாக வந்து தமிழகத்தில் சென்னையில் இந்த ஒரு உலக தமிழர் மாநாடு நடந்து கொண்டிருக்கு. இது 23ஆம் ஆண்டு இலங்கையிலும் 24ஆம் ஆண்டு மலேசியாவிலும் இப்போது சென்னையில் நடந்து கொண்டிருக்கு. அடுத்தபடியாக 25ஆம் ஆண்டுக்கான முன்னேற்பாடுகள் வந்து நடந்திருக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் மூலமாக. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு மாநாடுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார் சென்னையில்? உண்மையில் இந்த மாநாடு வந்து 2 தரம் வந்து 2 தரம் நடந்த மாநாட்டுக்கு நான் வந்திருக்கேன். உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு திட்டம். அதாவது உலக தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஒரு முயற்சி. அது ஒரு உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். முதலமைச்சர் அவர்களுடைய சிந்தனை உண்மையில் பாராட்டத்தக்கது. ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் இருக்கிற தமிழர்கள் ஒரே தமிழ்நாட்டில் வந்து ஒருங்கிணைந்து இருக்கிறது வந்து இது எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசு இதை ஒரு சிறப்பாக செய்துட்டு வருது. இந்த முறையை நாங்கள் கலந்து கொள்ளணும்னு வந்தாங்க. என்னென்னா இங்கே வந்திருக்கிற உறவுகளை எல்லாம் சந்தித்து பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சங்க தலைவர்களையும் ஒரு சந்தோஷம். தொடர்புகளை ஏற்படுத்துறது ஒரு வழியாக இதை அமைஞ்சது. பாராட்டத்தக்க ஒரு விஷயம். உங்களுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்குது சார்? ஏன்னா உலகம் முழுக்க இருக்க தமிழ் சங்க தலைவர்கள் மட்டுமல்லாமல் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், உங்களை போன்ற எம்பிகளும் நிறைய நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கான ஏற்பாடுகளை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு குறையும் இல்லை. உண்மையில் மாநாட்டுக்கு வந்த நாளில் இருந்து அது முடியும் மட்டும் அந்த அங்கே எங்களுக்காக பணி அமைக்கப்பட்ட ஆஃபீஸர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் சிறப்பாக நல்லா கஷ்டப்படுறோம். நாங்களே கண் கூட பார்க்க முடியுது சார். இப்போ உட்காந்துருக்க இந்த டெக்கோரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் சுற்றி எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. மற்றது என்ன, சாதாரண இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள் இதுக்கான பணியில் அமர்த்தப்பட்டவங்க எல்லாம் சாப்பாடு இல்லாமல்லாம் இருக்காங்க. இப்போ ஹோட்டலில் எங்களை வரவேற்று திருப்பி எங்களை அனுப்பி வாங்க மட்டும் உண்மையில் நிறைய உளமாற அவங்க வாழ்த்தை கடமைப்பட்டு நல்லா பண்ணுறாங்க. அதால் அவங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்து இட்ட வரைக்கும் வந்தவங்களை கவனிக்கிற அந்த உத்தியோகத்தர்கள், தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாருக்கும் மேலே எங்களால் மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்கிறோம். என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு விடயம். இன்றைக்கு முதலமைச்சர் 10 கோடி ரூபாய் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கார். உண்மையில் என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு இன்னும் அந்த ஆலமரம் மாதிரி பெருசாக கிளைகளை விட்டு எல்லா இடத்துலையும் ஒரு இந்த தமிழன் என்ற உணர்வை உண்டு பண்ணுகிற ஒரு சந்தர்ப்பம் இது. அது எல்லா இடத்துலையும் பரவணும். முதலமைச்சர்கிட்ட பேச்சில் அப்படித்தான் இருந்து மேலே நல்ல விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். தமிழ் என்ற அந்த உணர்வு தமிழ் என்ற உணர்வு இந்த தமிழ்நாட்டில் காலடி பதுக்கைக்குள்ளே வருது. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அந்த பாரதி சொன்ன கவிதை ஞாபகம் வருகிறது. தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்த நில்லடா என்ற ஒரு சொல்லுக்கு இணங்க, அந்த கவிக்கு இணங்க ரொம்ப யதார்த்தமான சில விஷயங்கள், நகர்வுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் இலங்கையில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்க முடியாது. தங்களின் முயற்சிகளும் சிந்தனைகளும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி.